வில் யூ ரீச் ஆன் டைம்? நீ சரியான நேரத்துக்கு வந்து சேர்வாயா? எஸ், ஐ வில் ரீச் ஆன் டைம். ஆம், நான் சரியான நேரத்திற்கு வந்து சேர்வேன். நோ, ஐ won't ரீச் ஆன் டைம். இல்லை, நான் சரியான நேரத்திற்கு வந்து சேர மாட்டேன். இதே கொஸ்டினை நெகட்டிவாக கேட்கும்போது won't யூ ரீச் ஆன் டைம்? நீ சரியான நேரத்திற்கு வந்து சேர மாட்டாயா? எஸ், ஐ won't ரீச் ஆன் டைம். ஆம், நான் சரியான நேரத்திற்கு வந்து சேர மாட்டேன். நோ, ஐ வில் ரீச் ஆன் டைம். இல்லை, நான் சரியான நேரத்திற்கு வந்து சேர்வேன். வில் யூ லிசன் டு மை வேர்ட்ஸ்? என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்பாயா? எஸ், ஐ வில் லிசன் டு யுவர் வேர்ட்ஸ். ஆம், உனது வார்த்தைகளை நான் கேட்பேன். நோ, ஐ won't லிசன் டு யுவர் வேர்ட்ஸ். இல்லை, நான் உனது பேச்சை கேட்க மாட்டேன். இதை நெகட்டிவ் கொஸ்டினாக கேட்கும்போது won't யூ லிசன் டு மை வேர்ட்ஸ்? நீ எனது பேச்சை கேட்க மாட்டாயா? நான் சொல்கிறத கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்கிறது. எஸ், ஐ won't லிசன் டு யூ. ஆம், நான் நீ சொல்வதை கேட்க மாட்டேன். நோ, ஐ வில் லிசன் டு யூ. இல்லை, நீ சொல்வதை நான் கேட்பேன். இந்த கொஸ்டினை வில் யூ லிசன் மை வேர்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் அது தவறு. வில் யூ லிசன் டு மை வேர்ட்ஸ், இது கரெக்ட். லிசன் அப்படிங்கிற வேர்புக்கு பின்னாடி டு அப்படிங்கிற ப்ரப்போசிஷன் சேர்க்கணும்.